இச்சபோட் சினிமாவில் இந்த தினம் நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 9 இப்போது லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் பார்வதியும் நம்ம கம்ருதீன் அண்ட் வினோத் இவங்க 3 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா வீக்கெண்டில் வந்து என்னென்ன விஷயங்கள் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் போச்சு. அதுக்கப்புறமா வாட்டர்மெலன் ஸ்டார் கிட்ட வந்து அது பேசணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் வந்து போச்சு. ஸோ அவர் வந்து தனியாக படுத்துட்டு இருந்தார், இவங்க 2 பேரும் இங்கே உட்காந்துட்டு இருந்தாங்க, இவங்க 3 பேரும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா பார்வதி வந்து அங்கே பார்த்துட்டு இருந்தாங்க. நீ வந்து அவரை பார்க்காத, நீ போய் பேசவே பேசாத, அது வந்து ப்ரொலாங் ஆகட்டும், நீ வந்து ஒரு கேப் விடு, எப்பயுமே நீ வந்து ஒரு அட்டென்ஷன் கொடுக்காத, அவராக வந்து பேசிட்டோம், நீ எவ்வளவோ வந்து பண்ணிவிட்டு அவருக்காக, அதை கூட புரிஞ்சுக்காமல் அவர் வந்து அப்படி இருக்கார் அப்படின்னா அப்படியே இருந்துட்டு போட்டோம், அவராக வந்து பேசுகிறாரு, நீ பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிச்சுது. அதுக்கப்புறமா அவரை பற்றி வீக்கெண்டில் வந்து என்னென்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ஒரு ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஏன்னா வீக்கெண்டில் வந்து விஜய் சேதுபதி முன்னாடி வந்து கமருதீன் வந்து கொஞ்சம் திணறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா, சார் என்னை வந்து ரொம்ப டீஃபேம் பண்ண ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு சொல்ல போகிறேன், ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு விஷயம் பின்னாடி வந்து ரொம்ப பேசுகிறார் சார், தப்பு தப்பாக சொல்கிறாரு, அதே மாதிரி ரொம்ப தரங்கெட்டு வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசுகிறார், தரக்குறைவாக வந்து பேசுகிறார் சார் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ வந்து அந்த ஒரு டிஸ்கஷனில் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து நாளைக்கு சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்தப்போ வந்து திடீர்னு வந்து வினோத் சொன்னார், இந்த வீட்டில் வந்து ஒரு 100 நாள் இருந்தால் எப்படி இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார். உடனே வந்து விஜய் பார்வதியும் வந்து நானும் 100 நாள் இருந்தால் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது அப்படின்னு சொன்னோடனே நம்ம கமருதீன் இருந்துட்டு எனக்கு வந்து ஒரு 100 நாள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டிஸ்கஷன் வந்து போயிட்டுருக்கு லைவில். மற்ற எல்லாருமே மோஸ்ட்லி வந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.